Hey beautiful souls, welcome back. This is Intuitive Energy, Psychic Tarot Card Reader. I'm Jay. ஏன் உங்கள் லவ்டு ஒன் சைலண்ட்டாக இருக்காங்க? அவங்க சைலன்ஸ்க்கு என்ன ரீசன்? அவங்க சைலண்ட்டாக இருக்கிறதுனால இந்த சைலன்ஸில் லவ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இருக்கா? அவங்க கரண்ட் எனர்ஜிஸ் டிஸ்கனெக்ட் ஆன கனெக்ஷன் அகெயின் கனெக்ட் ஆகுமா? உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட என்ன பேச நினைக்கிறாங்க? அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க? மெசேஜ் ஃப்ரம் யோர் பர்சன் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸ்டே வித் மீ டில் த எண்ட். அவங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னா இது ரேண்டம் இல்லை. இந்த சைலன்ஸ்க்கு ரீசன் இருக்குது. உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ் அப்படி தான் இருக்குது. தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். டுடே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க எக்ஸாக்ட்லி வை இந்த பர்சன் கரண்ட்லி சைலண்ட்டாக இருக்காங்க. உங்கள் லவ்டு ஒன் லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க மைண்டில் என்ன நடக்குது பார்க்கலாமா? டேக் அ டீப் பிரீத். உங்கள் லவ்டு ஒன்னை திங்க் பண்ணிக்கோங்க. சே திஸ் பர்சன் நேம் 3 times. 1 2 3. Imagine them. Why are they silent? Let's see. ஆல்ரெடி உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு அந்த ரீசன், அந்த ட்ரூத் நீங்கள் லிசன் பண்ண ரெடியாக இல்லை. அந்த ட்ரூத் நீங்கள் பார்க்க ரெடியாக இல்லை. அந்த ட்ரூத் நீங்கள் லிசன் பண்ணுறப்போ, அந்த ட்ரூத் நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் ஆன்சைட்டி லெவல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியல. உங்கள் ஆன்சைட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. உங்கள் மைண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. உங்களுக்கு ரீசன் தெரியுது. அந்த ரீசன் தெரிஞ்சப்போ கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரீசனை அவாய்ட் பண்ணுறீங்க. 5 மெயின் ரீசன்ஸ் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பர்சன் எமோஷ்னலி ஓவர்வெல்ம்டாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரே டைமில் அதிகமாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின், உங்களுக்கு உங்கள் லவ்டு ஒன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ், லவ், எமோஷன்ஸ் ஒரே டைமில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவங்க மைண்ட் அண்ட் ஹார்ட் அதை ப்ராசஸ் பண்ண முடியல, லைக் ஹேண்டில் பண்ண முடியல. யோர் ஃபீலிங்ஸ் அண்ட் லவ் பிகம் டூ மச் அட் ஒன் டைம். இந்த ஃபீலிங்ஸ் உங்கள் லவ்டு ஒனுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அழணும் போல் இருக்குது. திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு க்ரை பேட்லி. ஆன்சைட்டி இருக்குல்ல, அந்த ஆன்சைட்டி லெவல் அவங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின், உங்கள் லவ்டு ஒன் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவங்க ஃபேஸ் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் இமேஜின் பண்ணுறப்போ உங்கள் லவ்டு ஒன் ஃபீலிங்ஸ், உங்கள் லவ்டு ஒன் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியுதுன்னா திஸ் இஸ் யோர் ரீடிங். இது உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ். உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ தே வாண்ட் டு க்ரை. உங்கள் லவ்டு ஒனுக்கு அழணும் போல் இருக்குது. அண்ட் சடன்லி அவங்க இன்சைட் சைலண்ட் ஆகுது. அந்த சைலண்ட் ஆகிறப்போ உங்கள் லவ்டு ஒன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஓவர், இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, இந்த கனெக்ஷனில் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த சைலன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க உங்களை மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க உங்களை லூஸ் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் லவ்டு ஒன்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. மேபி நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் லவ்டு ஒன் எமோஷன்ஸ், எனர்ஜிஸ், ப்ரெசன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். உங்கள் லவ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஓவர்லோடட். சம்டைம்ஸ் ஸ்வீட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. சம்டைம்ஸ் டூ மச் லவ். ஏன் இவ்வளோ லவ், ஏன் இவ்வளோ கேரிங்? அவங்களுக்கு ப்ரெஷராக இருக்குது அந்த லவ். நீங்கள் அவங்க மேலே ஷோ பண்ணுற அந்த லவ் அண்ட் ஃபீலிங்ஸ், கேரிங். உங்கள் லவ்டு ஒனுக்கு இது ரெண்டுமே ஹேண்டில் பண்ண முடியல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அவங்க மேலே ஷோ பண்ணுற அந்த டூ மச் லவ் உங்கள் லவ்டு ஒனுக்கு டூ மச் திங்கிங் கொடுக்குது. ப்ரெஷர் ஃப்ரம் சிச்சுவேஷன் ஆர் பீப்புள். அவங்க ஃபீல் பண்ணுறது உங்கள் லவ்டு ஒன்னால் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ், திங்கிங் உங்கள் லவ்டு ஒன்னால் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அவங்கக்கிட்ட அதை வச்சுருக்காங்க. உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்கள் லவ்டு ஒனுக்கு எப்படி இருக்குன்னா ஃபியர். ஏன் ஃபியர்? இன்செக்யூரிட்டி. அவங்க பேசுகிற வேர்ட்ஸ், அவங்க ஆக்ஷன்ஸ்,
உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. தட்ஸ் வை இந்த பர்சன் அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற டைமில் உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சடன் பர்ஸ்ட் அவுட் உங்கள் லவ்ட் ஒன் சைடில் பார்க்க முடியுது. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி உங்கள் லவ்ட் ஒன்னுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரப்போ, அவங்க ஓவர் திங்க் பண்ணுறப்போ, அந்த டைமில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், அந்த ரியல் லவ் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன் உங்களை மிஸ் பண்ணக்கூடாது. தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. தட்ஸ் வை ஐ திங்க் நீங்கள் இப்போது உங்கள் லவ்ட் ஒன்னை சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் லவ்ட் ஒன் இப்போது ரன்னராக இருக்காங்க, ரன்னிங் அவே. செகண்ட் ஒன், ப்ரெஷர். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ப்ரெஷர். இந்த கனெக்ஷனில் உங்கள் லவ்ட் ஒன்னுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட சீரியஸாக பிஹேவ் பண்ணுறப்போ, நீங்கள் சீரியஸ் கொஷின்ஸ் உங்கள் லவ்ட் ஒன் கிட்ட ரைஸ் பண்ணுறப்போ, சீரியஸ் டாபிக் உங்கள் லவ்ட் ஒன் லைஃப்பில் வரப்போ, அவங்க உங்களை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அவங்க ப்ரெஷராக இருக்கப்போ இந்த கனெக்ஷனை அவங்க எண்ட் பண்ணியிருப்பாங்க. அவாய்டன்ஸ். உங்கள் லவ்டு ஒன் சீரியஸாக இருந்தாங்க. நீங்கள் சீரியஸ் ஆகிறப்போ, இந்த கனெக்ஷன் சீரியஸ் ஆகிறப்போ உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க ப்ரெஷர் ஆயிட்டாங்க. நீங்கள் சீரியஸ் கொஷின்ஸ் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட நீங்கள் ரைஸ் பண்ணுறப்போ அவங்க உங்களை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. லேட் ரிப்ளே, டிஸ்ட்ராக்ட். நீங்கள் கேட்குற கொஷின்ஸ், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டாபிக். அந்த டைமில் லிட்ரலி நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் ஏன் சீரியஸாக இல்லை, நான் மட்டும்தான் இந்த கனெக்ஷனில் சீரியஸாக இருக்கேன்னா, லைக் ஒன் சைடட், அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தட்ஸ் வை திஸ் பர்சன் பிரேக் யுவர் ஹார்ட். உங்கள் லவ்டு ஒன் சீரியஸாக இருந்திருக்காங்க, பார்க்க முடியுது. தெர் இஸ் நோ டவுட். இந்த பர்சன் டைம் பாஸ் இல்லை, பாசிங் க்ளவுட் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் இல்லை, ஆர்டினரி இல்லை. ஓகே, இந்த பர்சன் ஜென்யூனாக இருந்திருக்காங்க, அது பார்க்க முடியுது. ஒன் சைட் கனெக்ஷன். நான் மட்டும்தான் இந்த கனெக்ஷனை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் மட்டும்தான் இந்த கனெக்ஷனை சேவ் பண்ணுறேன், இந்த கனெக்ஷனுக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். என் பர்சன் இந்த கனெக்ஷனுக்காக ஸ்டாண்ட் பண்ணலை, அவங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கல. உங்கள் மைண்ட் வாய்ஸ். see this, இது ஒன் சைட் கனெக்ஷன் இல்லை. see this, மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் பாண்டிங் இந்த கனெக்ஷனில் பார்க்க முடியுது. தேர்ட் ஒன், கண்ட்ரோல். அவங்க எமோஷன்ஸ் உங்கள் லவ்டு ஒன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கனெக்ஷனில் சம் சேலஞ்சஸ் இருக்குது, அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அதை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணால் அவங்க ஹர்ட் ஆகுவாங்க, ஆர் இந்த கனெக்ஷன் எண்ட் ஆகும். உங்கள் லவ்டு ஒன்னுக்கு தெரிஞ்சிருக்கு. கைஸ், உங்கள் லவ்டு ஒன்னுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது, பட் அவங்க இப்போது ஸ்டெப் பேக் ஆகியிருக்காங்க. அவங்க இப்போது ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் லவ், ஏஜ் கேப் 1 or 2. உங்கள் லவ்டு ஒன்னுக்கு உங்கள் மேலே இருக்க லவ் எமோஷன்ஸ் வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ண முடியல. எஸ், இன்ஃபினிட்டி லவ். திஸ் பர்சன் ஸ்டில் பிலாங்ஸ் டு யூ. தட்ஸ் வை திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு க்ரை பேட்லி. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்ணுவீங்கன்னு உங்கள் லவ்டு ஒன் வெயிட் பண்ணுறாங்க. வெரி ஸ்பெசிஃபிக், நாட் எவ்ரிபடி. அண்ட் தென் இந்த பர்சன் மதர் ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க. ரைட் நவ் உங்கள் லவ்டு ஒன் மதர் கண்ட்ரோலிங்காக இருக்காங்க. உங்கள் பர்சனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆர் லேடி, உங்கள் பர்சன் ஃபோன் அவங்க செக் பண்ணுறாங்க. ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு கூட உங்கள் லவ்டு ஒன் மதர் அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போது உங்கள் பர்சன் ஃப்ரீடமாக இல்லை. வெரி ஸ்பெசிஃபிக். டாப் டு பாட்டம் உங்கள் லவ்டு ஒன்னை அவங்க வாட்ச் பண்ணுறாங்க.
மேபி உங்கள் லவ்ட் ஒன் மாம்க்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம். சம் பேக்ரவுண்ட் இஷ்யூஸ், டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ், கேஸ்ட், சம்திங். someone உங்கள் லவ்ட் ஒன்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃபீமேல் எனர்ஜி. this person could be Capricorn, Taurus, Virgo, Sagittarius, Aquarius, Scorpio and Leo. Birth month Jan, May, June, December and November. உங்கள் பர்சனுக்கு திக் ஐப்ரோஸ் இருக்கலாம், ஆர் உங்களுக்கு இருக்கலாம், ஆர் தேர்ட் பர்சனுக்கு இருக்கலாம். ஃபோர்த் ஒன், கமிட்மெண்ட் இஷ்யூஸ். நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் கிட்ட கமிட்மெண்ட்ஸ் டாபிக் பற்றி பேசுகிறப்போ, லைக் மேரேஜ் ஆர் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், அவங்க டைரெக்டாக உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்டைரக்டாக உங்களை அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, டைரெக்டாக அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த டாபிக் பற்றி அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ they are not ready for serious commitments. அவங்க உங்களுக்கு ப்ராப்பர் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கல. மேரேஜ் டாபிக் பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ அவங்க உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. see this. still thinking about you. இந்த பர்சன் ஏன் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க? இந்த பர்சனுக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன ப்ராப்ளம்? இந்த பர்சன் உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த டைமில் உங்கள் லவ்ட் ஒன்னால் கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பர்சன் சீரியஸ் ட்ரூ லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரூ லவ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை. அவங்க மீட் பண்ண பர்சன் ஃபேக் ஒன். அவங்க லைஃப்பில் நீங்கள் மட்டும்தான் ஜெனுனாக இருக்கீங்க, வேறு யாரும் இல்லை. உங்கள் லவ்ட் ஒனுக்கு இது தெரியும். தட்ஸ் வை இந்த பர்சன் ஸ்டில் மூவ் ஆன் பண்ணாமல் இருக்காங்க. சம் சிச்சுவேஷன்ஸ் இங்கே பார்க்க முடியுது. நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் கிட்ட சீரியஸ் கமிட்மெண்ட்ஸ் பற்றி கேட்குறப்போ உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த டாபிக் பற்றி நீங்கள் இதுக்கப்புறம் பேசக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க உங்களை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. எமோஷ்னலி சம் ரீசன் அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்கள் லவ்ட் ஒனுக்கு அந்த விஷஸ் இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, லாங் டேர்ம் லவ், ஹாப்பி மேரேஜ் லைஃப் உங்கள் கூட இருக்கணும்னு. இப்போது நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் உங்கள் லவ்ட் ஒன் இப்போது ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. மேபி நீங்கள் ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கீங்கன்னா உங்கள் லவ்ட் ஒன் கிட்ட நீங்கள் இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க வேண்டாம். அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ சீரியஸ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் சீரியஸ் டாபிக் இந்த பர்சன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த பர்சன் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிடுவாங்க, ப்ரெஷர் ஆகிடுவாங்க. டைரக்ட்லி இந்த பர்சன் இந்த கனெக்ஷனை எண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஆன்சைட்டி லெவல் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. சேம் உங்களை மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. உங்களை விட எக்ஸ்ட்ரா ஆன்சைட்டி அவங்களுக்கு பார்க்க முடியுது. இனிஷியல்ஸ் E or D, Y, M. You love travel or your person loves traveling. நீங்கள் அண்ட் உங்கள் லவ்ட் ஒன் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. வெக்கேஷன், ட்ரிப். டேட் ஆஃப் பர்த் 22, 23, 19, 18, 12, 10 and 6. Fifth one, this person holding back. Yes. அவுட் சைடில் உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா அவங்க நார்மலாக இருக்க மாதிரி, அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. பட் இன்சைட் அவங்க பீஸ்ஃபுல்லாக இல்லை. திஸ் பர்சன் ஹேஸ் லாஸ்ட் தேர் பீஸ். உங்கள் லவ்ட் ஒன் அவுட் சைடில் ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்க நார்மலாக இருக்க மாதிரி, அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி, அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி. நோ, இந்த பர்சன் நார்மலாக இல்லை. அவங்க இன்சைட் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா டிஸ்டர்ப், எம்டி. தே வாண்ட் டு பி வித் யூ. ஏன் இந்த பர்சன் அவுட் சைடில் நார்மலாக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க?
2 ரீசன்ஸ் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் வை இந்த பர்சன் நார்மலாக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க எமோஷ்னலி வீக்காக இருக்கப்போ அந்த எனர்ஜிஸ், அவங்க லுக்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ அது உங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு உங்கள் பர்சன் அதை ஹைட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, அவங்க சீரியஸ் கனெக்ஷன் இப்போது ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இல்லை. சீரியஸ் கமிட்மெண்ட்ஸ்குள்ளே அவங்க என்டர் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லை. தட்ஸ் வை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்கள் லவ்டு ஒன்னால் இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு உங்கள் லவ்டு ஒனுக்கு தெரியும். தட்ஸ் வை அவங்க டைரெக்டாக உங்ககிட்ட சொல்லாமல் இருக்காங்க. உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அகெயின் சைலண்ட்டாக இருக்காங்க. they know very well நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த கனெக்ஷன் ட்ரூவாக இருந்தாலும் இந்த கனெக்ஷனில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம் ஸ்டில் நவ் கிளியர் ஆகலை. உங்கள் லவ்டு ஒன் கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்கலாமா டுவர்ட்ஸ் யூ? இந்த சைலன்ஸ் கிளியர் நோ இல்லை, பட் ஸ்ட்ராங் எஸ் இல்லை. இட்ஸ் ஆல்சோ நாட் அ ஸ்ட்ராங் எஸ். உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்க என்ன டெக்ஸ்ட் பண்ணுவாங்க? அப்பாலஜைஸ் பார்க்க முடியுது. ஐ ஆம் சாரி. திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு சே சாரி. ஃபர்ஸ்ட் உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு அவங்க உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க டீப்பஸ்ட் ஃபீலிங்ஸ் அவங்க ஹைட் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களை பிளாக் பண்ணது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன் சைட் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, சாரி கேட்கணும்னு நினைக்கிறாங்க, மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதர் சைட் அந்த மீட்டப் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது. உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறப்போ, உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஆன் ஸ்பாட் அவங்க மைண்டில் அந்த ஸ்ட்ராங் ரீசன் வருது. உங்கள் லவ்டு ஒன் அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா கிவ் அப் பண்ணுறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ் டீப்பாக இருக்குது. இந்த கனெக்ஷன் ஃபேட் ஆகலை, ரிலேஷன்ஷிப் வீக் ஆகலை. இந்த கனெக்ஷன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? வாட்ஸ் த ஃப்யூச்சர்? உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ், அவங்க திங்கிங் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும். உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் கம்ப்ளீட்டாக போகலை. உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி வியூ பண்ணுறாங்க, உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப் சீரியஸாக பார்க்குற பர்சன், நீங்கள் டைம் பாஸ் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா சீரியஸ் பர்சன். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக லிவ் பண்ண மாட்டீங்க, அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்க லைஃப்பில் ஆப்ஷன் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் லவ்டு ஒன் உங்களை அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க கூட இருக்கணும்னா, நீங்கள் அவங்க லைஃப்பில் இருக்கணும்னா உங்கள் லவ்டு ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். உங்கள் லவ்டு ஒன் அதை பண்ணலை. தட்ஸ் வை டிஸ்டன்ஸ். நீங்கள் அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குற பர்சனாக அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் டெம்ப்ரவரி இல்லை, லாங் டேர்ம் இம்பேக்ட் கொடுக்குற பர்சனாக உங்கள் லவ்டு ஒன் உங்களை வியூ பண்ணுறாங்க. உங்கள் லவ்டு ஒன் அந்த மாதிரி உங்களை பார்க்குறாங்க. அவங்க உங்களை பார்க்குற வே இருக்குல்ல, லைஃப் சேஞ்ச் பண்ண பர்சனாக உங்கள் லவ்டு ஒன் உங்களை பார்க்குறாங்க. அவங்க லைஃப் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, ஆர் உங்கள் லவ்டு ஒன் உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ப்ரெசன்ஸ் உங்கள் லவ்டு ஒனுக்கு எப்படி இருக்குன்னா அடிக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், மூவ் ஆன் பண்ண முடியல, உங்களை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்க முடியல. அடிக்ஷன், அதை விட முடியல. ஒன்ஸ் உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா ஈஸியாக டிட்டாச் ஆக முடியாது. லைக் ஈஸியாக உங்ககிட்ட இருந்து போக முடியல. ஏன் போக முடியல? உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன் இந்த சேம் வேவ் லென்த் இருக்குது? பிகாஸ் யூ கைஸ் ஆர் சோல்மேட். தட்ஸ் வை நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை விட முடியல, உங்கள் லவ்டு ஒன்னால் உங்களை விட்டு இருக்க முடியல. தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ கைஸ். ஓகே, உங்கள் கரண்ட் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. வெயிட்டிங், எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் சைடில் பார்க்க முடியுது. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க.
யூ வாண்ட் பேட்லி. உங்கள் சிச்சுவேஷன் சப்போர்ட் பண்ண உங்கள் பர்சன் இப்போ உங்கள் கூட இல்லை. உங்கள் லவ்டு ஒன் உங்கள் லக்கி சாம். உங்கள் ஹார்ட் டைமில், உங்கள் பேட் டைமில் இந்த பர்சன் உங்கள் கூட இருந்திருப்பாங்க. நீங்கள் அதிலிருந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க. இப்போது இந்த கனெக்ஷன் இப்படி தான் இருக்குது. இந்த டாபிக், இந்த ரீடிங் பார்ட் 2 பண்ணலாமா? கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆச்சு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். டேக் கேர், பை வித் லவ் அண்ட் லைட்.